நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை என்ன என்பது தொடர்பாக அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். 100க்கும் அதிகமான தமிழர்கள் நேபாளத்திற்கு சென்ற நிலையில் பெரும்பாலானோரின் நிலை என்னவென்று தெரியவில்லை, பெரும்பாலானோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதுதான் தற்போதைய வரை நிலைமையாக இருக்கிறது. இந்நிலையில் நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களின் நிலை குறித்து முதல்வர் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். 100க்கும் அதிகமான தமிழர்கள் நேபாளத்துக்கு சென்ற நிலையில் பெரும்பாலானோரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்னதாக சட்டமன்றத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் இது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருந்தார். தற்போது முதலமைச்சரின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 100க்கும் அதிகமான தமிழர்கள் நேபாளத்துக்கு சென்ற நிலையில் அவர்களின் நிலை என்ன என்பது தொடர்பாகவும் மீட்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்து வருகிறார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களின் நிலை குறித்து முதலமைச்சர் விஜய் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். 100க்கும் அதிகமான தமிழர்கள் நேபாளத்துக்கு சென்ற நிலையில் பெரும்பாலானோரின் நிலை என்னவென்பது தெரியவில்லை. தமிழர்களை மீட்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்து வருகிறார். தமிழ்நாடு அரசு சார்பாக உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ், தற்போது இந்த ஆலோசனையில யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க, அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? விக்னேஷ், குறிப்பாக இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் இந்த நிலச்சரிவு போன்ற சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவை சேர்ந்த ஏராளமானோர் அங்கு சிக்கி வைத்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் 50 முதல் 100 பேர் வரை இந்த சுற்றுலாவிற்கு, அதாவது ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவர்களை பத்திரமாக மீட்பதற்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. குறிப்பாக கும்பகோணம் பகுதியிலிருந்து அந்த ஏஜென்சி மூலியமாக சென்றவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் நேபாள நாட்டில் சென்றிருந்தார்கள். அவர்கள் 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழலில் மீதமுள்ளவர்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முடுக்கிவிட்டிருக்கிறது. இதற்காக தான் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள், மேலும் பல்வேறு துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலாவிற்கு சென்றவர்கள் எவ்வளவு பேர் என்ற விவரங்கள் முழுமையாக திரட்டப்பட்டு வருகின்றன. அதில் தற்போது வரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, அதே போன்று மேலும் மாயமானவர்கள், மேலும் அவர் தொடர்பு கொள்ள முடியாதவர்களுடைய நிலை குறித்தும் அறிவதற்காக தொடர்ந்து இந்த துறை அதிகாரிகளோடு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசோடு இணைந்து நேபாளத்திலிருந்து மீட்டு வருவதற்கு, அதாவது தமிழகத்திலிருந்து சென்றவர்களை மீட்டுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து துரிதப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் உதவி எண்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே. அதில் தொடர்பு கொண்டவர்கள் விவரங்கள் என்னென்ன, அவர்களுடைய நிலை என்ன, அவர்கள் தற்பொழுது எந்த இடத்தில் நேபாளத்தில் இருக்கிறார்கள், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரிந்திருக்கிறதா என்பது குறித்தும் விவரங்கள் எல்லாம் சேகரித்து அதனை ஒருங்கிணைத்து யார் யாரெல்லாம் இன்னும் மீட்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இங்கிருந்து ஏதாவது குழு அமைத்து அவர்களை கண்காணித்து தமிழகத்துக்கு மீட்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கு குழு அமைக்குவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. ஆகவே நேபாளத்திற்கு சென்றக்கூடிய தமிழர்களுடைய நிலை குறித்தும் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் தீவிரமான இந்த ஆலோசனை மூலமாக அவர்கள் விரைவாக மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விக்னேஷ். சுரேஷ், தற்போது ஏஜென்சி மூலமாக, சுற்றுலா நிறுவனங்கள் மூலமாக சென்றவர்களும் சரி, தனியாக அங்க சுற்றுலா சென்றவர்களும் சரி, ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பேர் சென்றிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இதுவரைக்கும் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்துட்டாங்களா? அது தொடர்பான விவரம் என்ன? விக்னேஷ், குறிப்பாக பார்த்தோம்னா நேற்றைய தினம் இந்த நேபாளத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தொடர்ந்து உடனடியாக கும்பகோணம் பகுதியிலிருந்து ஒரு ஏஜென்சி மூலமாக 50க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தில் இருந்து நேபாளத்திற்கு சென்றது குறித்த விவரங்கள் தெரிய வந்தது. மாவட்ட ஆட்சியரும் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது போன்றவை குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து விசாரித்து அந்த ஏஜென்சி மூலமாக விவரங்களையும் கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது குரோம்பேட்டை பகுதியிலிருந்தும் ஒரு ஏஜென்சி மூலியமாக பலரும் சுற்றுலா, அதாவது ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றிருப்பதாக குறித்த அந்த
தகவல்கள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆகவே இவர்கள் யார் யாரெல்லாம் சென்றார்கள், எத்தனை பேர் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்ற விவரங்கள் தற்போது கேட்கப்பட்டு பெறப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் சென்றிருக்கலாம் என்ற தகவல் தற்போது நிலையில் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே சென்றவர்கள் குறித்த விவரங்கள் மட்டுமல்லாமல் புதிதாகவும் தகவல்கள் கிடைப்பதன் காரணமாக எவ்வளவு பேர் சென்றிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் திரட்டப்பட்டு வருகிறது. அவர்கள் குறித்த நிலையம் அறியப்பட்டு வருகிறது. இதுவரையில் 20க்கும் மேற்பட்டோர் நலமாக இருப்பதாக தகவல் கிடைத்தாலும் பலரையும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருப்பதன் காரணமாக அவர்கள் எந்த இடத்தில் நேபாளத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த பாதிப்புக்கு உள்ளானார்களா, அவர்கள் மீட்கப்பட்டார்களா போன்ற விவரங்கள் திரட்டுவதற்கான பணி தொடர்ந்து துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதே வேளையில் குடும்பத்தினரும் தங்களுடைய உறவினர்கள், அதாவது தங்களுடைய தாய் தந்தை உறவினர்கள் சென்றிருப்பது குறித்த தகவல்களும் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தகவல்களாக தெரிவித்து வருகிறார்கள். அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் கூறி வருகிறார்கள். இதற்காக டெல்லியிலும் அந்த தொலைபேசி எண்கள் இருக்கிறது, சென்னையிலும் இருக்கிறது. ஆகவே இந்த விவரங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அவர்களை தொடர்பு கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தை பொறுத்தவரையில் இந்த வெள்ளப்பெருக்கை அடுத்து அங்கு தொலைத்தொடர்பு வசதிகளும் அதே போன்ற மின்சாரம் போன்ற வசதிகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான இடங்களில். ஆகவே அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு சிக்கல் இருந்தாலும் வெளியுறவுத்துறை மூலியமாகவும் நேபாள அரசை தொடர்பு கொண்டும் அங்கு சுற்றுலா வந்தவர்கள் விவரங்கள், அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் கடைசியாக சென்றார்கள் போன்ற விவரங்களின் அடிப்படையிலும் அவர்களை தேடும் பணியும் அவர்களுடைய நிலை குறித்து அறியும் பணியும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகவே இதற்காக இந்தியாவிலிருந்து விமானங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன, உதவிப் பொருட்களும் நேபாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன. ஆகவே வெளியுறவுத்துறையும் இதில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது. இப்பொழுது புதிதாக தங்கள் நேரடியாக, அதாவது ஏஜென்சி மூலியமாக இல்லாமல் அவர்களே குடும்பமாகவோ அல்லது நண்பர்களோடு சேர்ந்து சென்றவர்கள் குறித்த விவரங்களும் முழுமையாக பெறப்பட்டு அவர்களுடைய நிலை குறித்தும் அறிவதற்காக தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது வரை 100க்கும் மேற்பட்டோர் தமிழகத்திலிருந்து சென்றுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.